நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் ஒருமித்து இந்த நாமத்தை உயர்த்தும்படி இந்த நாட்களை நாங்கள் விசேஷித்து கொண்டோம். ஒவ்வொருத்தரையும் கொண்டு நீர் தேவனாய் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். விசேஷமாய் இம்மட்டும் துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் ஆராதனையினாலும் உம்மை மகிமைப்படுத்தின நம்முடைய தாசனுக்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அதில் மகிமைப்பட்டீர். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. திரும்பி போகும்பொழுது வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக உம்மை சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். நாம் அறிந்திருக்கிறபடி இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இந்த உலகத்தில் வந்தவங்க அத்தனை பேரும் போய்விட்டார்கள். திரும்பி வருவேன் என்று ஒருவரும் சொன்னதில்லை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சொன்னார், நான் திரும்பி வருவேன் என்று. அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறபடி நாம் ஏன் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம் என்றால், நாம் அத்தனையும் விசுவாசிக்கிறோம். நாம் பார்க்கிற கேட்கிற எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படை. இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு திரும்பி வருவார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசின் அடிப்படையில் தான் நம்முடைய எல்லாமே அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது திருச்சபையும் அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் திருச்சபையினுடைய பிரதான உடன்படிக்கை, கம்யூனியன், திருவிருந்து என்று சொல்லுகிறோம். அதை எடுக்கும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்த உடன்படிக்கையானது இயேசு வருகிற வரைக்கும் தான் இருக்கும். அப்போ அந்த உடன்படிக்கை நாம் எடுக்கும் பொழுது அதனுடைய ஒரு விசுவாசம் என்னவென்றால், அவர் வருகைக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய வேதாகமத்தினுடைய முடிவும் எப்படி முடிகிறது என்று சொன்னால், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அப்படி இருக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அதிக நிச்சயம். காரணம் ஒன்றே ஒன்றை நான் சொல்லுவேன், இயேசு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகவில்லை. இதுவரைக்கும் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் முழு வேதாகமத்தில் 66 புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தையாவது, வசனத்தின் உறுப்பையாவது தவறு என்று இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லை. உலகத்திலே ஒரே ஒரு புஸ்தகம்தான் அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். அந்த ஒரு புஸ்தகம்தான் இதுவரைக்கும் ஒரு முறை கூட தோல்வி அடையாத புஸ்தகம். பெரிய பெரிய விஞ்ஞானிகள், அறிஞர்கள், படித்தவர்கள் எத்தனையோ பேர் அதை சோதித்து பார்த்து விட்டார்கள். அது இல்லாமல் போகும் என்று சொன்னார்கள், காணாமல் போகும் என்று சொன்னார்கள். இந்த புஸ்தகம், வேத புஸ்தகம் இன்னும் 10 வருஷத்தில் இருக்காது என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் சுமக்கிறோம், கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதை நாம் படிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பொதுவாக எந்த ஒரு விஷயமே ரொம்ப லகுவாக கிடைச்சா அல்லது இலவசமாக கிடைச்சா அதுக்கு மரியாதை இருக்காது என்று சொல்வார்கள். காரணம், அதுக்கு ஒரு விலை இல்லாததுனால. இந்த பரிசுத்த வேதாகமம் விலையேற பெற்ற ஒரு பரிசுத்த வேதாகமம். இதற்காக நிறைய பேர் விலை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு இது ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. நாம் வாங்கக்கூடிய விலையில் கிடைக்கிது. ஏன் ஒரு சிலருக்கு இலவசமாய் கூட கிடைக்கிது. அப்படி கிடைப்பதனால இதனுடைய மகத்துவத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருகிறோம். அது குறையவில்லை, நாம் குறைத்து கொள்கிறோம். இதை பற்றி நாம் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்கிறதில்லை. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 20 வருஷமாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 34 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 34 ஆண்டில் இந்த கடைசி ஒரு 10-15 வருஷத்தை நான் பார்க்கிறேன். இந்த வசனத்துக்கான அந்த காரியங்கள் குறைந்து கொண்டே போகிறது. சபை வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதில்லை, அதன் மேல் அஸ்திவாரம் போடப்படுகிறதில்லை. கொஞ்ச காலம் சபை தீர்க்க தரிசனங்கள் மேல் அஸ்திவாரம் போட்டது. அதற்கு பிறகு கொஞ்ச காலம் ஆராதனைகள் மேலே அஸ்திவாரம் போட்டது, அற்புத அடையாளங்கள் மேலே போட்டது. இப்பொழுது சபை ஆசீர்வாதத்தின் மேலே அஸ்திவாரம் போட்டிருக்கிறது. எதின் மேல் அஸ்திவாரம் போட்டாலும் சபை நிற்காது. வசனத்தின் மேல் அஸ்திவாரம் போட்டால் மட்டுமே சபை நிற்கும்.
அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். எல்லாம் சபைக்கு தேவை. அற்புதம் தேவை, தீர்க்க தரிசனம் தேவை, ஆராதனை தேவை, அத்தனையும் தேவை. ஆனால் அஸ்திவாரம் என்பது வசனமாய் மட்டும்தான் இருக்க வேண்டும். வசனத்தில் இல்லாத சபையும், வசனத்தில் இல்லாத ஊழியக்காரனும், வசனத்தில் நிற்காத விசுவாசியும் நிலை நின்றதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் வசனத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால், அதனுடைய சத்தியத்தை, உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால், அது எல்லா நிலையிலும் உங்களை காப்பாற்றிவிடும். அந்த வசனத்தை நீங்கள் உறுதியாய் நம்பாததுனால தான் இந்த கடைசி காலத்தில் சபை இவ்வளவு பிரச்சனையை சந்திக்குது. நான் வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லவில்லை, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் கல்லறையில் தொடங்கின மார்க்கம், அங்கிருந்து ஆரம்பித்தோம். அதனால சபைக்கு உபத்திரவம் எப்பொழுதும் உண்டு. உபத்திரவப்படுத்தினவர்கள் தொலைந்து போவார்கள், ஆனால் உபத்திரவப்பட்ட சபை நிற்கும். அதை பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. ராஜாக்கள் வருவார்கள், ராஜகுமாரத்திகள் வருவார்கள், ராஜ்ய பாரங்கள் வரும், அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவினுடைய சபை நிலை நிற்கும். அப்படி இருக்கும் பொழுது உள்ளிருந்து வரக்கூடிய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, ஆவிக்குரிய பிரச்சனை. வசனத்தில் ஒரு விதமான தொய்வு. கடைசி காலத்தில் இந்த வசனத்தை வாசிக்காதபடி, அல்லது வாசித்தாலும் ஒரு கடமைக்காக வாசிக்கிற கூட்டம் பெருகிவிட்டது. முந்தியெல்லாம் வசனத்தை வாசித்து விட்டால் அதனுடைய காரணத்தை கேட்பார்கள். சபைக்கு போயிட்டு வந்த உடனே என்ன செய்தி, என்ன கொடுத்தாங்க அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு. கொடுக்குறவங்களும் டிஜிட்டலாக இருக்கிறாங்க, கேட்குறவங்களும் டிஜிட்டலாக இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கும் ஏன்னா டிஜிட்டல்னா காற்றுல பேசுறது. ஸோ கேட்குறவங்களும் காற்றுல வாங்குறாங்க, சொல்கிறவங்களும் காற்றுல சொல்கிறாங்க. ஸோ காற்றுல வாங்கி காதில் விட்டுறாங்க, அவ்வளோதான் விஷயம். வசனம் நிலை நிற்கிறதில்லை. இப்போ இருதயத்துக்குள்ளே போய் அது அஸ்திவாரப்படுகிறதில்லை. அதனுடைய விளைவு என்ன? சபை வசனத்துக்குள் இல்லை. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பான்மையான சபைகள். அப்படி இருக்கும் பொழுது அந்த வசனத்தில் விசுவாசம் இருந்தால்தான் வருகைக்கு காத்திருக்க முடியும். அப்போ தான் நமக்கு அந்த விசுவாசமே வரும். கேள்வினாலே விசுவாசம் வரும். அப்போது இந்த வருகைக்கான காரியங்களை நாம் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஒரு தொய்வு வரும், அல்லது நாம் கொஞ்சம் பலவீனப்படுவோம் என்று அறிந்ததனால்தான் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இந்த கேள்வியை கேட்க வைக்கிறார். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்க வைக்கிறார். அதனால் அந்த அடையாளங்களையும் சொல்லுகிறார். இந்த அடையாளங்கள்லாம் எப்போ சொல்லப்படும் நல்லா கவனிச்சிங்கன்னா, மல்கியாலேருந்து மத்தியாயி வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 430 வருஷம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 400 வருஷம்னு சொல்லுவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துக்கு பேர் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. இருண்ட காலத்தில் இருக்கும் பொழுது வான சாஸ்திரிகளுக்கு ஒரு அடையாளம் தோன்றியது. வானத்திலே அவர்களோட நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு வந்தாங்க. அப்போ இந்த அடையாளம் எப்போ தேவைப்படும்னா, வசனம் இல்லாமல் ஒரு இருண்ட காலம் இருக்கும் போது, ஜனங்கள் அப்படியே ஒரு இருளுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த விதத்தில் ஆண்டவர் பேசுவார்னா, அதில் ஒரு விதம் அடையாளங்களை கொண்டு பேசுவது. அதே மாதிரி தான் இந்த கடைசியாக சில வருஷங்களாக சபை ஒரு இருண்ட காலத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது. வசனம் ரொம்ப குறைவாக இருக்கிற காலத்துக்கு போகிறதுனால இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார்னு இருக்கு மார்க்கில். அதன் அடிப்படையில் இப்பொழுது அடையாளங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும். இந்த அடையாளங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், வசனம் என்ன எழுதி கொடுத்தாரோ அது உண்மை, அது தீர்க்க தரிசனம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆமாம் இந்த வசனம் எல்லாம் உண்மைதான், கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் நடக்குது அப்படின்னு நாம் அந்த வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு தான் இந்த அடையாளங்கள் கொடுக்கப்படுது. அதனால தான் சீஷர்கள் அடையாளங்களை கேட்கிறார்கள். இயேசுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அவர் அடையாளங்களை சொல்லுகிறார். அந்த அடையாளங்கள் பல விதமாக இருக்கிறது. சிலது வெளியரங்கமாக இருக்கிறது. இப்போது கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி எதிர்ச்சிகள் இதெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. சிலது தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதை 24 தான் சொல்கிறேன், 32, 33 இருக்கிறது. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படையா அடையாளத்தை சொல்லலை. முதல்ல 4வது வசனத்துலேருந்து 8வது வசனம் வரைக்கும் 24 வாசிச்சிங்கன்னா வெளிப்படையா அடையாளங்களை சொல்லுது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், இதெல்லாம் அப்படியே இருக்கு. அதே நேரத்தில் போக போக பின்னாடி வர 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 பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், இதெல்லாம் தியானிக்கணும். இது வெளியரங்கமாக இல்லை. இன்னும் கொஞ்சம் போக போக ஓமையாக பேசுகிறார் 32, 33. அப்போ அந்த ஓமை என்பது பரலோகராஜ்யத்தின் ரகசியம் என்று
மத்தேயு 13:10-11 வசனம் சொல்லுகிறது. அப்படி அந்த ஓமைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் நாம் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஏன்னா இதெல்லாமே அதுக்கு சொன்ன பதில். அந்த மத்தேயு 24:3 சீஷர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் அங்கே இருக்கிறது. ஒவ்வொன்றுமே இயேசு சொல்ற பதில் தான். எதுக்கான பதில்? வருகைக்கான, முடிவுக்கான அடையாளம். அப்போ ஒரு அடையாளம் என்ன அங்கே சொல்லுது? தியானிக்க வேண்டிய அடையாளம் அல்லது பரலோக ராஜ்யத்தினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இந்த ஓமை என்று சொன்னால் பரலோகத்தின் ரகசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் மத்தேயு 13:10-11. அப்போ இந்த அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதுக்குள்ள என்ன பரலோகத்தின் ரகசியம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த அத்திமரம் என்பது எதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எரேமியாவின் புத்தகம் 24:5 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவ்விடத்துக்கு கொண்டு வந்த யூதர்களை நல்ல அத்தி பழத்திற்கு ஒப்பிடுவேன். அதே மாதிரி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அவர் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டார். மத்தேயு 24:21 நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவர் ஒரு அத்தி மரத்தை கண்டு அதை சபித்தார். அப்ப இந்த அத்தி மரம் என்பதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தினுடையதான அந்த அமைப்பு, ஜியோகிராபிக்கல் என்று சொல்வார்கள், இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலுடைய வம்சத்தை குறிக்கிறது. ஏசாயா புத்தகம் 5 வசனத்தில், இதோ மகா செழிப்பான மேட்டிலே எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அந்த திராட்சை தோட்டம் யார் என்றால், அதே தொடர்ந்து நீங்கள் வாசித்துக் கொண்டு வரும்போது இஸ்ரவேலின் வம்சமே, யூதா மனுஷரே என்று சொல்லுகிறது. இந்த அத்திமரத்துக்கு என்ன அடையாளம் என்றால் இஸ்ரவேல் தேசம் என்று அடையாளம். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமை, ஒரு பரலோகத்தின் ரகசியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அது கடைசி காலத்தில் துளிர்விடும், உருவாகும், அதற்கு இளங்கிளை தோன்றி, இளங்கிளை என்று சொன்னால் ஏசாயா புத்தகம் 11 வசனத்தின்படியும் சகரியாவின் புத்தகம் 4 வசனத்தின்படியும் 4 இளங்கிளை என்பது இயேசு கிறிஸ்து அல்லது ஒரு ராஜாவை குறிக்கிறதான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் தேசத்தில், அத்தி மரத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு இளங்கிளை தோன்றி தொழிலிடும் பொழுது, முதலாக இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜா வருகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏறக்குறைய ஒரு இயேசு சொல்ற காலத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு முன்னாடியே ஒரு 1000 வருஷமாக அவர்களுக்கு ராஜா கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வேதாகமத்தில் சிதேக்கியா ராஜா என்று ஒருவர் இருந்தார். அவர் கண்கள் குருடாக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு நேபுகாத் நேச்சாரால் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த ராஜாவோடு கூட இஸ்ரவேலுக்கு வெளியரங்கமான அபிஷியல் ராஜா காரியம் முடிஞ்சிடுச்சு. அதற்கு பிறகு இஸ்ரவேலுக்கு ராஜாவே கிடையாது. அதற்கு பிறகு ஒரு இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் இஸ்ரவேலின் மட்டுமல்ல சகல பூமிக்கும் ராஜாவாக இருக்கிறார். ஆனால் அபிஷியலாக அவர் ஆர்டர் பண்ணப்படலை, அதாவது கிரீடம் வைத்து இஸ்ரவேலில் ஆட்சி பண்ணவில்லை. அதற்கு பிறகு நீங்கள் வந்த எந்த கவர்மெண்ட்டும் எந்த ஒரு காரியமும் இஸ்ரவேலில் ராஜா, அதாவது பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ உருவாகவில்லை. ஏறக்குறைய 3000 வருஷமாக, இயேசு சொல்லி இப்போ 2000 வருஷமாக இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை. அப்படி இருக்கும்போது இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே ராஜா வருகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது அது வசந்த காலம், கடைசி காலம் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜா வருகிறது எந்த காலகட்டம், அதை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அது ஏதோ யூதர்களுக்கு சொல்லப்பட்டது போலவோ அல்லது இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட அடையாளம் போலவோ அல்லவா இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ரொம்ப தெரிஞ்ச வசனம், உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச வசனம், இன்னும் சொல்ல போனால் வாக்குத்தத்த வசனம், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 3:20 இருக்கு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இந்த வாசப்படிக்கு இயேசு எப்போ வர்றாருன்னு நீங்கள் பார்க்கணும். அதே வெளிப்படுத்தல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு இருக்கிறது. இந்த 7 பொன் குத்து விளக்குகள் என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 1 கடைசி 2 வசனத்தில் அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்னு இருக்கு. சபைகளுக்கு நடுவிலே உலாவி கொண்டிருந்த இயேசு ஒரு நாள் சபையின் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசி சபையின் காலத்தில், லவோதிக்கேயா சபையின் காலத்தில் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். எப்போ இந்த லவோதிக்கேயா சபை காலம் வரும், எப்போ அவர் வாசப்படியில் வந்து கதவை தட்டுற காலம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கான அடையாளம் தான் மத்தேயு 24 நீங்கள் வாசித்தது. இவையெல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ராஜா வந்து, நம்ம காலத்தில் சொன்னால் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்து
அதற்கு ஆர்டன் பண்ணப்பட்டு அவர் வந்து அங்கே உட்காருகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு சபையின் வாசல் அருகே வந்து விட்டார், வருகைக்கான கடைசி நிமிஷம் அது அப்படின்னு அர்த்தம். இந்த தீர்க்க தரிசனம் தான் நமக்கு தேவை. இஸ்ரவேலுக்கு ராஜா வந்தாலும் ராஜா வராவிட்டாலும் நமக்கு அவசியம் இல்லை. நாம் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதை நாம் ஏன் பார்க்கிறோம், இஸ்ரவேலை வைத்து நாம் ஏன் பார்க்கிறோம் என்றால், அங்கே அந்த காரியம் நடக்கும்போது இங்கே இது நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு ஒரு ராஜா வருகிற காலத்தில் நான் வாசல்கிட்ட வந்து சபையை அழைத்து கொண்டு போவேன் என்று அர்த்தம். வாசப்படிக்கு வந்து கதவை தட்டுறது சபையை கூட்டிட்டு போறதுக்கு அர்த்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நேசர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார், மணவாட்டியை அழைத்து கொண்டு போக வந்த காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியே இயேசு கிறிஸ்து வருகிற காலம், இஸ்ரவேலில் ராஜா வருகிற காலம், அவர் வாசப்படியில் நின்று மணவாட்டியை கொண்டு போகிற காலம் எல்லாம் ஒரே காலம் என்று பார்க்கிறோம். சரி, இந்த காலகட்டம் எப்பொழுது வந்தது, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 1948 மே மாதம் 14ஆம் தேதி மத்திய 24, 32, 33 துல்லியமாய் நிறைவேறியது. இது அப்பொழுது நடந்ததான காரியம். த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன், அதாவது 1948 வந்த பேப்பர் இது. மே மாதம் 14ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இது ஒரு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற அளவையெல்லாம் தாண்டி நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத அற்புதம் இது. என்னன்னா, ஒரு 1850 வருஷமாக ஒரு தேசம் இல்லை, அப்படி ஒரு தேசமே பூமியில இல்லை, ஒரு பெயரே இல்லை. 1850 வருஷமா அப்படி ஒரு தேசம் மீண்டும் அதே ஸ்தானத்தில் வந்து நிற்கிறது. அந்த இடத்துல வந்து அப்படியே நிற்குது. இதை செய்ய ஒரே ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது சர்வ வல்லமையுள்ள தேவனால் மட்டும்தான் முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் உருவாக்குவார், அவர் இடித்தும் போடுவார். ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் தவறு செய்தார்கள், சிதறி போக பண்ணினார். 1850 வருஷம் கழிச்சு கடைசி காலத்தில் திருப்பி கொண்டு வருவேன் என்றார். இந்த வசனம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். அதில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடின்னு இருக்கோம். இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு முதலாக 1948 மே மாதம் 14ஆம் தேதி பிரதமராக வந்தவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேவிட் பென் கூரியன் என்பதாகும். இவர்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக வந்தவர். வேதம் சொன்னபடி துல்லியமாக அப்படியே இவர் பெயர் டேவிட் பென் கூரியன். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். ஆனால் அற்புதமாய் அதே காரியம் என்ன கோஇன்சிடென்ஸ் என்று கேட்டீங்கன்னா, 48 வந்த முதல் ராஜாவுடைய பெயர் டேவிட், தாவீது என்பதாகும். 1850 வருஷம் கழித்து கர்த்தர் சொன்னபடியே துல்லியமான தீர்க்க தரிசனம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், உங்களுக்கு கடைசி காலம் அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் பயமுறுத்துறாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். கடைசி காலம்னு சொன்னால் ஏன் பயப்படணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, கடைசி எக்ஸாம்னு சொன்னால் பையன் பயப்படுவானா? இன்னையோட எக்ஸாம் முடியுது அப்படின்னா பையன் பயப்படுவானா சந்தோஷப்படுவானா? ரொம்ப சந்தோஷப்படுவான் இல்லையா? இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடியுது, நாளைக்கு நமக்கு வர வேண்டிய காசு வருது, பயப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷம் தானே படுவீங்க. இது வரைக்கும் வராத வண்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது, நாளைக்கு கிளம்பி ஊருக்கு போகிறோம், பயப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா? 2000 வருஷமாக பார்க்காத நான் ஆசைப்பட்டு இருந்த எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போக வரப்போகிறாரு, ஏன் எனக்கு பயம்? சந்தோஷம் தானே வரணும். அதை பற்றி ஏன் பயம் வருது? யார் பயப்படுவா தெரியுமா? எக்ஸாம் வருதுன்னா எவன் பயப்படுவான்? படிக்காதவன் தான் பயப்படுவான். அவனுக்கு போவோமாங்கிற ஒரு பயம் இருக்குது. இயேசு வரும்போது என்ன நடக்குமோ, ஏன்னா அவன் என்ன சேட்டப் பண்ணான்னு அவனுக்கே தெரியும். அதனால் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். இயேசு வந்தால் போவோமான்ற சந்தேகப்படுவன் தான் பயப்படுவான். அக்கறமுள்ள அந்த ஊழியக்காரன் எஜமானை குறித்து என்ன செஞ்சானா, பயந்தான் இருக்கு, அவன் தான் பயப்படுவான். ஆனால் தகப்பனை கண்டு பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படாது. ஊர்லேருந்து அப்பா வராருன்னா பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தானே, சந்திக்க தானே ஆயத்தப்படணும். எவன் பயப்படுறானோ அவனுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்களும் பயப்படாதிருங்கள். வரப்போகிறது சர்வ வல்லமை உள்ள தேவனா இருந்தாலும் உங்களையும் என்னையும் நேசித்து ஜீவனை கொடுத்த தகப்பன் ஒருத்தர் வருகிறார். ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும். சாரணரஜமா அழகா பாடுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதேம்பாங்க. ஏன்னா அந்த அம்மா ரெடியா இருந்தாங்க, அதனால சொன்னாங்க. இந்த பயம் ரெடியா இல்லை, அதனால சொல்லலை.
இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறோம், ஏன் வருகை வருதுன்னு ஏன் பயமுறுத்துறீங்க? நீ ஏன் பயப்படுற? வருகைன்னா ஏன் பயப்படுற? இயேசுநாதர் தானே வராரு, உன்னை கண்டு அவர் தான் பயப்படணும். அவரே தைரியமாக வராரு. உனக்கு எதுக்கு பயம்? எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு பயம். ஏற்கனவே இருக்க பிரச்சனையில் பயம். ஏற்கனவே நிறைய காரியம் செஞ்சு வச்சுருக்காங்க தலைக்கு மேலே, அதெல்லாம் கண்டு பயம். அதனால் விசுவாசிகள் பயப்படாதிருங்கள், நம்முடைய அப்பா வரார். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் யாராவது இது கடைசி காலம்லாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அதுக்கு ஒரே ஒரு அடையாளம், மண்ணோட மண்ணா போய் எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் நீங்கள் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமான்னு ஆண்டவர் கேட்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான் இது. யாரை பற்றின தீர்க்க தரிசனம் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளங்களை தொலைத்து தங்கள் யார் என்பதை மறைந்து எல்லாத்தையும் இழந்து உலர்ந்த எலும்புகள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மனுஷனை இப்படி எங்களெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க, இப்படி உட்கார வச்சிருக்கோம், நாங்கள் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா எங்கள் முகத்துக்கு மேலே இருக்கிற சதையும் இந்த சாயலும் தான் காரணம். எல்லாரும் ஒரு நாள் மறித்து புதைச்சாச்சுன்னா 100 வருஷம் கழிச்சு தோண்டி எடுத்தா இதில் எது எம்டி ஜெகன் எலும்புன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த எலும்புகள் ஆயிட்டாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, அடையாளங்கள் தொலைஞ்சு போச்சு. அவங்க ஒரு நாட்டுக்குள்ளேயும் போய் காணாமல் போயிட்டாங்க. ரஷ்யாவுக்கு போனவன் ரஷ்யன் ஆயிட்டான், ஜெர்மனிக்கு போனவன் ஜெர்மன்காரன் ஆயிட்டான். 1850 வருஷம் மொழி போச்சு, இனம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி உலர்ந்த எலும்புகள் ஆயிட்டாங்க, இவங்க திரும்பி உருவாகி நிற்பாங்களா? அதே அதிகாரம் 37 எசேக்கியேல் 10:11 சொல்றாரு, அவர்கள் உயிர்த்து ஒரு சேனையாய் நின்றார்கள். அப்படி உருவாகுவாங்களா அப்படின்னு கேட்டா எசேக்கியேல்ட்ட சொல்றார் ஆண்டவர், நீ தீர்க்க தரிசனம் உரை, அவர்கள் உருவாகுவார்கள். ஆண்டவர் சொன்னபடி 1850 வருஷம் கழித்து ஒரு இனம் உருவாகி நிற்குது, ஒரு தேசம் உருவாகி நிற்குது. உங்களுக்கு என்னைக்கெல்லாம் சந்தேகம் வருதோ, கடைசி காலம் யாராவது இல்லைன்னா சொன்னா, உன் கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு, யூதன்னு ஒரு இனம் இருக்கு. கண்டிப்பாக இது கடைசி காலம்தான். ஆண்டவர் வாசப்படிக்கிட்ட வந்து 78 வருஷம் ஆயிடுச்சு, வாசப்படியில் நிற்கிறார். 1948 அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. கர்த்தர் சொன்னபடி நம் கண்களுக்கு முன்பாக இது நடக்குது. இதே காலகட்டத்தில் இன்னொரு காரியமும் நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை விட ரொம்ப மகத்துவமான விஷயம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இதே காரியத்தை சீஷரோடு தான் அவர்கிட்ட கேட்குறாங்க. நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு அடையாளம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில், அத்தி மரத்தினால் அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். 29, 30 வாசிங்கள் பார்ப்போம். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். இதே காரியத்தை லூக்கால சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சேர்த்து சொல்றாரு. அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது. இஸ்ரவேல் தேசம் மட்டும் உருவாகி வரதில்லையா, கூட என்ன வருமா, மற்ற தேசங்களும் துளிர்த்து வருமா. இந்த தீர்க்க தரிசனம் பாருங்க எவ்வளவு துல்லியமா நிறைவேறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதே காலகட்டத்தில் இத்தனை தேசம் துளித்திருக்கிறது. இது எல்லாம் அப்போ துளிர்த்ததான தேசம். அதே காலகட்டத்தில் ஏறக்குறைய இவ்வளவும் அந்த காலகட்டத்தில் துளிர்த்த தேசம். 1948 67க்குள்ள இவங்க எல்லாருமே அதே காலகட்டத்தில் ராஜாக்களை பெற்றவர்கள், அதாவது விடுதலை அடைஞ்சவங்க அர்த்தம், சுதந்திரம் அடைஞ்சவங்க. 1948 இஸ்ரவேல், 47 இந்தியா, 48 ஸ்ரீலங்கா, இதெல்லாம் இங்கே அப்படியே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனையும் இருக்கும். இது எல்லாம் அந்த காலகட்டத்தில் துளிர்த்தது. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் முதல் முறை விடுதலையாகும் போது மோசே தலைமையில் வரும்பொழுது தனியாக அவர் விடுதலை வந்தார்கள், அவர்கள் கூட சில ஜனங்கள் வந்தார்கள் என்று சொல்லுகிறது. அதே மாதிரி செருபாபேல் தலைமையில் வரும்பொழுது தேவாலயத்தை கட்ட வந்தார்கள். ஆனால் இந்த முறை மற்ற மரங்களும் துளிர்த்தன, மற்ற தேசமும் துளிர்த்தது, அதாவது மற்ற தேசமும் விடுதலை அடைந்ததுன்னு அர்த்தம். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே இந்த காலகட்டத்தில் நிறைவேறியது. இதில் என்ன, எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, தீர்க்க தரிசனமாய் மட்டுமல்ல, இதே காலகட்டத்தில் இஸ்ரவேல் துளிர்த்த அதே காலகட்டத்தில் துளிர்த்த இன்னொரு தேசம்தான் நீங்களும் நானும். இந்தியா 1948 ஆகஸ்ட் 15, அவங்க 1948 மே 14. ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் நாமும் வந்திருக்கிறோம். எதுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலை சொன்ன தேவன் மற்ற மரங்கள் என்று நம்மை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைத்து வைத்திருக்கிறார். நாமும் அதே காலகட்டத்தில் துளிர்த்ததான ஜனங்கள், நம்மை குறித்தும் வேதத்தில் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு விசேஷித்தவர்கள்.
இந்த தமிழ் இனம் தமிழ் மொழி விசேஷித்தது. நீங்க எப்போ வேணா எடுத்துக்கோங்க, 12 அப்போஸ்தலர்களை ஒருத்தரை கர்த்தர் நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆசிய மொழிகளிலேயே முதல் மொழியாக நம்முடைய மொழியில்தான் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. சீகன் பால்கை கர்த்தர் நமக்கு தான் அனுப்பி வைத்தார். அப்படின்னா இந்த நாட்டையும் இந்த தமிழ்நாட்டையும் இந்த மொழியையும் கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறார்னு பாருங்க. ஏன் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்ப தேவனுக்கு ரொம்ப பிடிச்சா மனுஷனுக்கு பிடிக்காது. நாம் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள். அதனால தான் தமிழனையும் தமிழ்நாட்டையும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம், இன்னும் செய்ய முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தேவன் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்ப இருக்கிறதில்ல. தோமா வரும்பொழுது அது அங்க ஆரம்பிக்குது, கேரளாவில் ஆரம்பித்து ஒரிசா வரைக்கும் போகுது. அதுக்கு பேர் சென்னை மாகாணம்னு பேர். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார். இந்த நம்முடைய தமிழ் மொழி கர்த்தருடைய பெரிதும் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆனால் சொல்கிறேன், நான் ரொம்ப விசேஷமாக நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நானும் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய மக்கள். உங்களுக்கு அந்த விசேஷம் தெரியணும், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். 2000 வருஷத்திற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை என்னையும் குறித்து வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். இஸ்ரவேலையும் மற்ற மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதையும் நீங்கள் காணும்போது ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. இப்போ 2 காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு நாம என்ன பண்ண போறோம்? இந்த முதல் நாள் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ரெண்டாவது காரியம் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்த 2 காரியத்தில் முதல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லும் பொழுது நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனம் நம் காலகட்டத்தை சார்ந்துதான் இருக்கிறது. குறிப்பா நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அதை நீங்க இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வசனத்தை. அதுல இருந்து கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். அதோட சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறோம். நாங்க வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் சகரியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது. இது நம் காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம். இப்போ வேதாகமத்தை எடுத்து பார்த்தவங்க இல்லை எழுதுறவங்களுக்கு சொல்றேன். சகரியா 12ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை என்ன செய்யுங்க, நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது 1967 இந்த 2025 வரைக்கும் இன்னும் அதில் நடக்கும். அது வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனம் அந்த 3 வசனத்துக்குள்ள இருக்கு. நம்முடைய காலகட்டத்தை பற்றியும் அதில் இருக்கு. இப்போ நம்ம அதான் பார்க்க போறோம். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும்னு சொன்னார். இப்போ இஸ்ரவேல் தேசம் வந்ததை பார்த்தோம் இல்லையா? ஆனால் அவர்கள் வரும்போது எருசலேம் வரவில்லை. எருசலேம் அவங்க கையில் இல்லை. அதாவது நான் சொல்றது 1948 இல்லை. எருசலேமை பற்றி ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், இஸ்ரவேல்னாலே தலைநகரம் எதுதான் அவங்களுக்கு இருக்கணும்? எருசலேம் தான் இருக்கணும். அது மகாராஜாவின் நகரம் அப்படின்னு இருக்கு. ஆனால் 1948 அவங்ககிட்ட கொடுக்கல. அதுக்கு நிறைய பல்வேறு அரசியல் காரணங்களை சொல்லுவாங்க, உலக காரணங்களை சொல்லுவாங்க. அது அவங்க சொல்லக்கூடியது. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, அவ்வளோதான். கர்த்தர் கொடுக்க நினைத்ததை ஒரு நாளும் ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் கொடுக்க வேணாம்னு தடுத்ததை நீங்கள் என்னதான் குட்டிக்கரணம் அடைச்சாலும் கிடைக்காது. ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை ஒரு வயலும் மூட்ட முடியாது. ஆண்டவர் பூட்டின வாசலை ஒரு வயலும் திறக்கவும் முடியாது. அதனால எருசலேமே 1948 ஐநா சபை இஸ்ரவேல் கையில் கொடுக்கல. அதுக்கு அவங்க எவ்வளோ ரீசன் சொன்னாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஏன் எருசலேமை கர்த்தர் கொடுக்கலங்கிறதுக்கான வசனம் தீர்க்க தரிசனம் அங்க இருக்கு. மீகா 3:12. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். இதை ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இதை மாத்தாம இப்படியே வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மேலே ஏதோ சதுரமா மட்டும் என்ன காட்டினீங்கல்ல, அப்படியே நிறுத்திடுங்க. அந்த ஆள் போதும், அவனுக்கு அவ்வளோதான் இடம். கவனிங்க, மிக 3:12 சொல்லுது, எருசலேம் என்னவாகும்? மண்மேடுகளாகி போகும். அதனால காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 26ஆம் அதிகாரத்தில் இந்த மீகா எரேமியா காலத்தில் வாழ்ந்தான ஒரு தீர்க்கதரிசி. அவர் கூடவே இருந்த இன்னொருத்தர்.
ஸோ அந்த காலகட்டத்தில் எருசலேமில் இருந்ததான பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த பட்டணத்தை மண்மேடாக்கி போட்டுருவேன், இது எனக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டார். அதன் விளைவாக எருசலேம் மண்மேடாக்கி போட்டது. இது எருசலேம் மண்மேடாக்கி போட்டாங்கன்றதுக்கான ஒரு சின்ன ப்ரூஃப். ஏன்னா 1900 வருஷம் வரைக்கும் எருசலேமில் ஒரு மரம் கூட இல்லாமல் இருந்துச்சாம். அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. காரணம், கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். நான் எப்பவும் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் மட்டும் கையில் எடுத்தார்னா எந்த பாலைவனத்தையும் சோலைவனமாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் கைவிட்டுட்டாரு, எப்பேற்பட்ட பட்டணமாய் இருந்தாலும் அது பாலைவனமாய் மாறிடும். ஆசீர்வாதம் என்பது கர்த்தரால் வரக்கூடியதாக இருக்கிறது. நாம கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்தால் எவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நினைச்சார்னா ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் உட்கார வைக்க கர்த்தரால் முடியும். கர்த்தர் நினைச்சார்னா ராஜாவா இருக்கிற நேபுகாத் நேச்சாரை புல்லு மேய வைக்கவும் முடியும். ஆசீர்வாதம் என்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. நான் எனது என்னது என்னால தான் நான் என்னது அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் காணாம போச்சு தமிழ்நாட்டில். கர்த்தருடைய கிருபைன்னு சொன்னவங்க இன்னை வரைக்கும் நிற்கிறாங்க. எருசலேம் மண்மேடாக்கி போனதுக்கு பெரிய காரணம் அங்கே கர்த்தருக்கு முன்பாக நடந்த அருவருப்புகள், அவ்வளோ காரியங்கள். கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், மண்மேடாக்கி போயிடுச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவரை போல அவ்வளவு இரக்கத்தின் தேவனை, அன்பான தேவனை உங்களால் பார்க்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு 34 ஆண்டுகளாகிறது. இந்த 34 ஆண்டுகளாக நான் இயேசுவுக்கு கெட்டவனாக இருந்திருக்கிறேன், தூர போயிருக்கிறேன், அருவருப்பான காரியங்கள்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட இயேசு எனக்கு கெட்டவராக இருந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட என்னை அவர் கை விட்டதே கிடையாது. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தான் அவர் சுமந்து கொண்டு வந்தார். ஆண்டவருடைய பெரிய அன்பினுடைய உச்சம் என்னன்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனை காப்பாற்றணும்னு நினைப்பார். அந்த செகண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார், அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்றதுல. அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த சிலுவையில் அந்த கல்லனை காப்பாற்றி பரதீசி கூட்டிட்டு போயிட்டார். இதெல்லாம் கர்த்தருடைய அன்பினுடைய உச்சம். அதெல்லாம் அப்படிப்பட்டதான ஒரு தேவன், எருசலேமை கைவிட்டேன், அதை நான் மண்மேடாக்கி போட்டேன் எவ்வளவு சொன்னாலும் அதே தேவன் தான் சகரியா 12:6 சொன்னாரு, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னார். இந்த தீர்க்க தரிசனம் பார்ட் நிறைவேறிச்சு. எருசலேம் திரும்பவும் வந்துச்சு. எப்பன்னு கேட்டிங்கன்னா 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றதான ஒரு யுத்தம். இதுக்கு பேர் 6 நாள் யுத்தம்னு பேர், ஓய்வு நாள் யுத்தம்னு சொல்லுவாங்க, இல்லை யாம் கியூப்பர் வார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ராணுவ வீரர்கள் தான் அதை பிடிச்சவங்க, மிச்ச மீதி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அன்றைக்கி சண்டை போட்டு இதை பிடிச்சாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறதான அந்த யுத்தம் வருது 1967 ஜூன் மாதம் நடந்துச்சு. இதுதான் அஃபிஷியலாக 2000 வருஷம் கழிச்சு யூதர்கள் எருசலேமுக்குள்ளே நுழையிறாங்க, அஃபிஷியலாக நுழையிறாங்க, இப்போ தான் நுழையிறாங்க. ஆண்டவர் சொன்னபடி சகரியா 12:6 தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு. எருசலேம் மண்மேடாகியும் போச்சு, திருப்பி அவங்க கைக்கும் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடி திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னாரு. சொன்னபடி வந்தாச்சு. இப்போ அந்த வசனத்தில் சொன்ன குடியேற்றப்படும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் நடந்துருச்சு. இது பகலில் உள்ளது, இது இரவில் உள்ளது. யோசிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கிற ஒரு பட்டணத்தை தப்பு செஞ்சு அருவருப்பு செஞ்சாங்கன்னு அதை அப்படியே மனுஷன் குடியேற முடியாத மண்மேடாக்கி போட்டுட்டார். இஸ் இஸ் த டேவிட் சிட்டின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதை எழுதினவர் சொல்றாரு, போய் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, எருசலேமுக்குள் ஒரு மரம் கூட இல்லையா, ஒரே ஒரு மரம் கூட. அவர் சொல்றாரு, வசனத்தில் சொன்னபடியே எருசலேம் மொட்டை அடிக்கப்படும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குங்க. ஒரு மரம் கூட இல்லை, முழுக்க பாலைவனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றார். இதையும் கர்த்தர் அனுமதி கொடுத்தார். இப்போ அதே தேவன் தான் மீண்டும் குடியேற பண்ணியும் இருக்கிறார். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவனுடைய வல்லமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு ஒண்ணுமில்லாத ஒரு பட்டணத்தை மீண்டும் குடியேற பண்ணியாச்சு. சகரியா 12:6 நம் கண்களுக்கு முன்பாக ஒரு பகுதி நிறைவேறிடுச்சு. ஆனால் அதில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்றார். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமில் குடியேற்றப்படும். அதே ஸ்தானம். என்ன ஸ்தானம்? இப்போ நம்மெல்லாம் வீட்டில் கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் வேற சொல்லுவோம், தாத்தா பாட்டி நிறையா இருக்கு. ஆனால் அத்தனை பேருக்கும் வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு ஸ்தானம் இருக்கும். அது மேனேஜராக இருக்கலாம், அல்லது ஸ்டாஃபாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஸ்தானம் இருக்கும். அதே மாதிரி எருசலேம் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அதுதான் இஸ்ரவேலின் தலைநகரம். அதான் அதோடைய ஸ்தானம். ஆனால் அது 1967 ஆகலை, வந்துடுச்சு, ஆகலை. இதுக்கும் அதே மாதிரி தான் நிறைய காரணங்கள்.
சுற்றி இருக்கிற நாடுகள் ஆக விடலை, அவங்கள அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் அதை திருப்பி தலைநகராக மாற்றுவேன் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே தலைநகராக மாற்றினார். அது வேற யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் சொன்னபோது அது ஆகும். சரியா 1967 50வது வருஷம் இதான் நான் சொன்னேன், நம்ம காலத்தில் நடந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லி. 2018 மிக முக்கியமான சரித்திர தீர்க்க தரிசன வருஷம் அது. 2018 வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் சொன்னபடி மிக துல்லியமாய் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அமெரிக்க அதிபராக முதல் முறை ட்ரம்ப் வந்தார். வந்தபோது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாக்குறுதி கொடுத்தார் யூதர்களுக்கு. அவங்க நாட்டில் இருக்கிற யூதர்கள், அவங்க நாட்டில் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஓட்டு வாங்கும்போது அவர் வாக்குறுதி கொடுத்தார். நான் ஒருவேளை ஜனாதிபதி ஆயிட்டா இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் எருசலேமை தலைநகராக மாற்றுவேன் அப்படின்னார். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் யாருமே செஞ்சதில்லை. அதே மாதிரி அவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயித்த உடனே அவர்கிட்ட கேட்டாங்க, அந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஜெயித்த உடனே 3வது நாள் 5வது நாள் ஒரு வாரத்திலலாம் பதவியேற்பு நடக்காது. அவங்க ஊரில் 2 மாதம் கழிச்சு தான் நடக்கும். நவம்பர் 20 எலெக்ஷன் முடியும், ஜனவரி 20 பதவியேற்பு. 2 மாதம் கழிச்சு தான் பதவியேற்பாங்க யாராக இருந்தாலும். அப்போ இவர் ஜெயிச்சிட்டாரு, ஆனால் பதவி ஏற்கலை. இப்போ இவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஜனாதிபதியாக ஜெயிச்சிட்டீங்க, பதவி ஏற்ற உடனே இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ட்ரம்ப் சொன்னார், நான் சொன்னது தான், நான் வந்த உடனே கண்டிப்பாக செஞ்சுருவேன்னு சொன்னார். இப்போது உலக நாடுகள்லாம் கொஞ்சம் யோசிச்சாங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரம்ப்பை பற்றி தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று செய்வார். என்ன செய்கிறாருங்கிறது அவருக்கும் தெரியாது. செஞ்ச பிறகு தான் யோசிப்பார், அப்புறம் அவரே பின்னும் வாங்குவார். அது அவர் நல்ல மனுஷன். அவர் சில மனிதர்களில் 2 வகை இருக்கிறாங்க. ஒன்று யோசித்து செய்வாங்க, இன்னொன்று செஞ்சுட்டு யோசிப்பாங்க. இதில் ட்ரம்ப் 2வது வகை, எதையுமே செஞ்சுட்டு யோசிப்பார். இப்போ அதே மாதிரி தான் அவர் சொல்லிட்டார், நான் தலைநகராக மாற்றுவேன் அப்படின்ட்டார். உடனே இவரை பற்றி யோசித்தவங்க நினச்சாங்க, இந்த ஆள் திடீர்னு ஏதாவது பண்ணி தொலைச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒன்று பண்ணாங்க. அது அவங்க செய்கிறதில்ல. பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. சொன்னபடியே அவர் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு, அதாவது 2017 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உலகத்தில் உள்ள 50 நாடுகள் ஒரே நாள் அப்படியே எருசலேமுக்கு அகைன்ஸ்டாக மாறினாங்க. எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து, ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு 28 நாடுகளும், அரபு தேசம் ஒரு 22 நாடுகளும் சேர்ந்து 50 நாடுகள் முடியாது அப்படின்னாங்க. அது மட்டுமல்ல, 2018 ஜனவரி அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே ஐநா சபையில் போய் இந்த தீர்மானத்தை கொடுத்து எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஃபேவர் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் வாசித்த வசனத்தில் பூமியில் உள்ள 4வது வசனம் வாசிங்க. 12 நான் குதிரைகளுக்கெல்லாம் 12:3 வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ள நாடுகளில் 128 பேர் அதற்கு விரோதமாய், 128 நாடு அதற்கு விரோதமாய் கூடிக்கொண்டது. எருசலேமுக்கு ஆதரவாக 9 நாடு தான் இருந்துச்சு, அவ்வளோதான். அத்தனை பேரும் சேர்ந்து சொன்னாங்க, எருசலேம் தலைநகராக மாறக்கூடாது, இது உலகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஏன்னா சகரியா 12:6 அவர் சொல்லிட்டாரு, எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு வரும் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் இதை செஞ்ச உடனே அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்தார். அடுத்த 5 நாள்லேயும் என்ன வந்தார். வந்தவுடனே சொன்னாங்க, ஐநா சபையில் அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே ட்ரம்ப் ஒன்று சொன்னார், அதை இப்போ செஞ்சுருக்கிறார் 2வது முறை. அப்போ என்ன சொன்னார்னா, நம்ம வேறு ஐநா உருவாக்கிடுவோம்னு சொன்னார். இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அதனால் ஐநாவே வேண்டாம், வேற ஒன்று உருவாக்கிடுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அமெரிக்கா அரசாங்கத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அது உலக வல்லரசு. நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவங்க பவர் என்னன்னு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பவர் உண்டு. ஐநா சபையில் எந்த தீர்மானம் வந்தாலும் அந்த தீர்மானத்தை ஒரு நாடாக தடுக்க அமெரிக்காவுக்கு மட்டும் அந்த வல்லமை உண்டு. அதுக்கு பேர் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணால்
அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதான் ஐநா கேட்கணும். அதை தாண்டி வேறு யாரும் எதுவும் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு 5 நாட்டுக்கு அந்த பவர் உண்டு. அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து 5 பேருக்கு உண்டு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இதை வந்து யூஸ்வலாக எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கலான நேரம், தன்னுடைய நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருது, எல்லா நாடும் ஒரு தீர்மானம் போட்டு தன் நாட்டை நெருக்குதுன்னும் போது இந்த 5 நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நாட்டுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வீட்டோ பவர். ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணார், இந்த வீட்டோ பவரை நான் இஸ்ரேலுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னார். கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் உலகத்தில் ஒரு குட்டி நாடு. அந்த மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் இருக்கிறாங்க. அவங்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறதுல அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி தான். ஆனால் ட்ரம்ப் சொன்னார், என் வீட்டோ பவரை நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி 128 நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஒரு மனுஷனாக நின்று, ஒரு நாடாக அமெரிக்கா நின்று அந்த தீர்மானத்தை இல்லாமல் போக பண்ணிற்று. வேதம் சொன்னபடி சகரியா 12:6 2018 தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. எருசலேம் தலைநகராக மாறியது. அல்லேலூயா. 2500 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறிச்சு ஆண்டவர் சொன்னபடி. அது யாரை கொண்டு செய்கிறாரு, எப்படி செய்கிறாருலாம் கிடையாது. அன்றைக்கி வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, கோரேசை கொண்டு தேவாலயத்தை கர்த்தர் கட்ட தொடங்கினார், வாசிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஆண்டவர் யாரை கொண்டு செய்கிறாருன்னு தெரியாது, ஆனால் அவர் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் எதிர்த்து நிற்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கூட இருக்கிற தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். 128 நாடு அகைன்ஸ்டாக இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எழுதி வச்சது 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச வார்த்தை தான் ஜெயிச்சிச்சு. 128 நாடு ஜெயிக்கல. அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார், வாக்கு தத்தம் பண்ணுகிறார், உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். அது ஊழியத்துக்கோ, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ, எதிர்காலத்துக்கோ, எல்லாத்துக்கும் நம்முடைய ஒரே நம்பிக்கை கர்த்தருடைய வாக்கு தத்தம். நான் எப்பவும் சொல்லுவேன், ஊழியத்துக்கு வரும்போது சில தம்பிகள் வந்து சொல்லுவாங்க, எனக்கு நான் ஊழியத்துக்கு வரேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்ன ஊழியம்பாங்க. நான் சொல்லவே மாட்டேன், உனக்கு என்ன ஊழியங்கிறத நான் தீர்க்க தரிசனம் சொல்லவே மாட்டேன். காரணம் என்னன்னா, உங்களுக்கு கர்த்தர்கிட்ட வார்த்தை வாங்கணும், உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும். ஏன் தெரியுமா, நீங்கள் சாகிற வரைக்கும் அதான் அழைப்பு. அதில் நிறைய மேடு வரும், பள்ளம் வரும், வனாந்திரம் வரும், யோர்தான் வரும், செங்கடல் வரும். அத்தனையிலையும் உங்களை நிற்க வைக்க போகிறது என்ன தெரியுமா, அவர் முதல்ல கொடுத்த அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுதான் உங்களை நிலைநிற்க பண்ணும். அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் கடைசி வரைக்கும் ஓடுவோம். எலியாவை பற்றி வசனம் சொல்லும், 1 ராஜாக்கள் 19, அவர் போஜனத்தையும் தண்ணியும் கொடுத்தாராம். வசனம் சொல்லும், அந்த போஜனத்தின் பலத்தினாலே இரவும் பகலும் 40 நாள் நடந்து ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் வந்தான். அந்த கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, வசனம், அப்பம், அதை சாப்பிட்டுட்டு வருக வரைக்கும் ஓடலாம். ஏன்னா அந்த வசனத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையில் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். வாக்கு மட்டும் பண்ணிட்டாருன்னா அதை அப்படியே அவர் நிறைவேற்றுவார். தாமதமானாலும் தரிசனம் நடக்கும், அதில் ஒன்று கூட மாறாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. தேவைப்பட்டால் உடனே நடக்கும், சிலதுக்கு அப்படி விட்டும் பிடிப்பார். யோசேப்புக்கு முந்தின நாள் ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்கிறார், உன் சகோதரர்கள்லாம் உன்னை என்ன செய்வார்கள், வணங்குவார்கள். மறுநாள் அப்பா சொல்கிறாரு, போய் சகோதரர்களை பார்த்துட்டு வான்னு. இப்போ யோசேப்புக்கு எப்படி இருக்கு, கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் எப்படி நடக்க போகுது, வழிவாசல் திறக்குது, நம்ம போகிறோம், 11 பேர் நம்மளை என்ன பண்ண போகிறான், வணங்க போகிறான்னு சொல்லி கிட்ட போனால் தூக்கி போட்டு மிதிக்கிறான். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. சில நேரத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுப்பாரு, நடக்கிறது ஆப்போசிட்டாக இருக்கும். இது என்னன்னே நமக்கு புரியாது. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆண்டவர் ஒன்று சொன்னாருங்க, வேற நடக்குது. ஆண்டவர் சொல்வார், இருந்துட்டு போட்டோம் பார். சரி, எடுத்து கொடுத்து எகிப்துக்கு அனுப்பி விட்டான். சரி, வாக்கு தத்தம் தான் நடக்கலை, எகிப்துக்காவது வந்துட்டோமே, நாங்கள் நிம்மதியாக இருந்தால் அங்கே ஒரு அம்மா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருச்சு. ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயிலில் போனால் அங்கே ஒரு ஜெயிலர் கண்களில் தயவு கிடச்சிச்சு. நல்லா போயிட்டே இருக்குது. பார்த்தா அங்கே ஒன்றும் விடுதலை ஆகிற மாதிரி தெரியவே இல்லை. ஒரு நாள் வந்தது, பார்வோன் கூப்பிட்டாரு, சொப்பனத்துக்கு வழக்கம் கேட்டார், நல்லா எகிப்துக்கு அதிபராக மாற்றினார். அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம், கர்த்தர் கொடுத்த தரிசனம். ஆண்டவர் ஒரே ஒரு தடவை தான் சொன்னார், உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள்னு. போய் பாருங்க, 3 தடவை சகோதரர்கள் அவனை வணங்குவார்கள். 3 தடவை வந்து வணங்குவாங்க அவனை. சொன்னது ஒரு தடவை, வணங்கினது 3 தடவை. கர்த்தர் உன்னை 3 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை கொண்டு போகிற பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கும். சில நேரத்தில் அப்படி நெளிவு சுழிவு அப்படி தான் இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படும், சொன்னது நடக்காத மாதிரி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எல்லாம் மாறும், அந்த வாக்கு தத்தம் மட்டும் மாறவே மாறாது. சூழ்நிலைகளை மாற்றுவார், செயல்களை மாற்றி கடைசியாக சொன்ன வார்த்தையை நீ நினைக்காத இடத்துல வச்சு நினைக்காதபடி கர்த்தர் உயர்த்தி கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.
அதை எப்படி நிறைவேற்றி கொடுப்பாருன்னா கேட்காதீங்க, அவருடைய வழிகள் நமக்கு அறியாதவைகள், ஆனால் நிச்சயம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விசுவாச வார்த்தை சொல்கிறேன். எருசலேம்னு ஒரு பட்டணம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஜனங்க இருக்கிறாங்கன்னா அந்த வாக்கு தத்தம் பண்ணி நிறைவேற்றின தேவன் தான் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அதை கொண்டு வந்தவர் உங்களுக்கு சொன்னதையும் கொண்டு வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் விசுவாச வார்த்தை. இதை வச்சுக்கிட்டு காதில் வச்சுட்டு ஓடணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, காணாமல் போன எருசலேமை திருப்பி கொண்டு வர உங்களால் முடியுமானால், முடியாதுன்னு டாக்டர் சொன்ன கர்ப்பத்தை மீண்டும் குழந்தையால் நிரப்ப நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மண்மேடாகி போன எருசலேமை மீண்டும் நீர் உருவாக்குவீரானால், நாசமாய் போன அல்லது தரித்திரமாய் போன அல்லது நஷ்டமாய் போன என் வியாபாரத்தை திருப்பி கொண்டு வந்து நிறுத்த நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன்னு சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. சொன்னபடி இந்த காரியம் நடந்தது. ஆண்டவர் சொன்னபடியே வந்துருச்சு. ஆனால் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமானது, அடுத்து நடக்க போற 2 முக்கியமான விஷயம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அடுத்து நடக்க போற 2 முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எருசலேமுக்கு விரோதமாக இன்னொரு காரியம் நடக்குது. அதுவும் நீங்க வாசிச்ச அதே வசனத்துல இருக்கு. எருசலேமை கிளப்புகிற யாவரும். சகரியா 12:3 திருப்பி வாசிங்க பார்ப்போம். நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்குள்ளும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். இப்போ எருசலேமை கிளப்புறாங்க. என்னங்க கிளப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐநா சபையில் இந்த 2025 லாஸ்ட்ல ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கு. எருசலேமுக்கு விரோதமாக 160 நாடுகள் போட்டிருக்கு. என்ன தீர்மானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி எருசலேமை யூதர்கள் எடுத்துக்கிட்டாங்க, பாதியாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன் பேர் ஆங்கிலத்தில். தமிழில் சொன்னோம்னா, ஒரு பட்டணத்தை 2ஆக பிரிங்க, எருசலேமை 2ஆக பிரிச்சுருங்க. ஒரு பாதி ஓல்டு சிட்டி அப்படிங்கிற பகுதியை பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு பகுதியை யூதர்களுக்கு கொடுத்துருங்க. எதுக்கு? அவங்க தான் எருசலேம் 2 பேரும் வேணும்னு கேட்குறாங்களே அப்படின்னு. இப்போ பாலஸ்தீனர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல பாதியாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் யூதன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, 1 இன்ச்சு கூட தரமாட்டேங்கிறான். கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ராஜா கிட்ட வந்து 2 பேர் கேட்டாங்களாம், நேற்று இவ பிள்ளையை சாப்பிட்டோம், இன்றைக்கி இவ பிள்ளையை சாப்பிட்டோம், ஒரு திரும்பி படுக்கும்போது ஒரு பிள்ளை இதாகி போச்சு, ஒரு காரியம் இருக்குது, இல்லை ஒரு பிள்ளை தான் இருக்குது, அவன் சொல்கிறா இது என் பிள்ளை, இது சொல்கிறா இது என் பிள்ளைன்னு. அப்போ ராஜா சொன்னாராம், கத்தியை கொண்டா பிள்ளையை விட்டு ஆளுக்கு பாதியாக கொடுன்னு. அப்போது அந்த ஒரிஜினல் தாய் சொன்னாலாம், இல்லை வெட்ட வேண்டாம், அந்த குழந்தைய அந்த அம்மாட்டே கொடுத்துருங்க, எங்கே இருந்தாலும் என் குழந்தை உயிரோடு இருக்கட்டும். இன்னொருத்தையும் சொன்னாலாம், இல்லை பரவாயில்ல பாதியை வெட்டிடுங்க, ஆளுக்கு பாதி கொடுத்துருங்கன்னு. பெற்றவனுக்கு தானே உண்மை தெரியும், மற்றவன் பாதியாக தான் கேட்பான், அது சொந்தக்காரன் தான் மொத்தமாக கேட்பான். இப்போ யூதன் கேட்குறான் மொத்தமாக, அவன் கேட்குறான் பாதி. இது நான் சொன்னது பைபிளில் உள்ள சம்பவம், அதே தான் இப்போவும் நடக்குது. அவன் சொல்கிறான். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன்னா நீங்கள்லாம் வந்து பைபிளை விட டிவி நிறைய பார்க்குறவங்க இவங்க. ஸோ டெய்லி உட்காந்து டிவி பார்க்கும்போது அதில் 4 பேராக பேசுவாங்க. அதில் ஒரு சிலர் இந்த எருசலேமுக்காகவும் பேசுவாங்க. அது அவங்க என்ன டாபிக் எடுக்கிறாங்களோ அந்த டாபிக் அன்றைக்கி பேசுவாங்க உட்காந்துட்டு. அதில் எருசலேமுக்கே போகாத கூட உட்காந்து பேசுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க பாதி தானங்க கேட்குறாங்க, கொடுத்துட்டா என்ன, எதுக்கு இந்த யூதர்கள் அடம் பிடிக்கிறாங்க? அதை உட்காந்து அவங்க பேசுகிறத கேட்கும்போது, பாயிண்டெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நியாயமாக தான் படும். பாதியை கொடுத்துட்டா சண்டை ஓஞ்சிருமே, ஓயாது சண்டை. அவங்க பக்கத்து நாட்டில் இருக்கும்போதே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பட்டணத்துக்குள்ளே 2 பேர் இருந்தால் என்ன ஆகும்? இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். சண்டைலாம் பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் முடிவுக்கெலாம் வராது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஒப்பந்தம் போட்டு எதுவுமே முடிவுக்கு வரல. ஸோ அதனால் முடிவுக்கு வராது. இப்போ உங்களுக்கே சந்தேகம் வரும், ஏன் எருசலேமை பாதியாக கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எருசலேமை பற்றின சில 4 வசனங்கள் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எருசலேம் எவ்வளோ முக்கியம், யாருக்கு சொந்தங்கிறது உங்களுக்கு தெரியணும். முதலாவதாக வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 14-18 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இது மெல்கிசேதேக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, சாலேமின் ராஜாவாகிய அப்படின்னு இருக்கு. இந்த சாலேம் தான் எருசலேம். சாலேம்னா சமாதானம், எருசலேம்னா சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அந்த ராஜா அப்போவே வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, அப்பமும் ரசமும் கொடுத்துட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. ஸோ அன்னைக்கே எருசலேம் வந்து யார் கைக்கு வந்திருக்குது? ஆபிரகாமுக்கு. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்தார், அப்போ ரசம் கொடுத்தாரு, எருசலேமை கையில் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம் வாசிங்க.
எமோரியருக்கும் கானானியரும் கிர்காசேரும் எபூசேரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அங்க பாத்தீங்கன்னா எருசலேம்ங்கிற பேர் இருக்காது, எபூசுன்னு ஒரு பேர் இருக்கும். இந்த எபூசுனா என்ன தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசி. நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேல் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். எபூசு என்பது எதை குறிக்கிறது? எருசலேமை குறிக்கிறது. அப்ப ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கொடுத்த பட்டணத்துல எந்த பட்டணம் இருக்கு? எருசலேம் இருக்கு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின் படி. இப்போ அடுத்த கேள்விக்கு வந்துருவாங்க. சரி, ஆபிரகாமுக்கு கொடுத்தாருன்னு ஒத்துக்கிறோம், சந்ததி கொடுத்தாருன்னு ஒத்துக்கிறோம். ஆபிரகாமுக்கு 3 சந்ததி இருந்துச்சே, கேத்தூரால் சந்ததி, இஸ்மவேல், ஈசாக்கு. 3 இருக்கும்போது இதுல யாருக்கு கொடுத்தாருன்னு தெரிய வேண்டாமா? ஆபிரகாம் யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 25:5 வாசிங்க. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். வசனம் தெளிவா இருக்கு. கேத்தூரால் சந்ததியை கிழக்கே கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டான், இஸ்மவேலை எகிப்துக்கு அனுப்பிட்டான், ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். ஸோ ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தார்? ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்குடைய பையன் தான் யாக்கோபு, அவர் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேலுடைய பையன் தான் யூதா 4வது, அவன் தான் யூதர்கள். அந்த யூதா வம்சத்தில் வந்த தாவீது தான் எருசலேமினுடைய அந்த இடத்துல 40 வருஷம் அரசாண்டார். 33 வருஷம், எப்ரோன் 7 வருஷம், அப்புறம் சாலமோன் 40 வருஷம், ரெகபியாம், எரேபியாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எருசலேம் அவங்க கையில் தான் இருந்துச்சு. ஸோ வசனத்தின்படி ஆபிரகாம்ல இருந்து இயேசு வருகிற வரைக்கும் எருசலேம் யார் கையில் தான் இருந்துச்சு? இஸ்ரவேல் கையில். இப்போ ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பைபிள் கணக்கு, இதை விட்டுருங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது, இதை ஏன் பேசுகிறீங்க, உண்மை இல்லை, பொய், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் இந்த காலத்துக்கு வாங்க, இந்த காலத்தில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு போவாங்க. நீங்கள் பார்த்த ஒரு வீடியோவில் எருசலேமை பிடிச்சாங்கல்ல 1967, அந்த யுத்தத்தின் அடிப்படை யுத்த சட்டம்னு ஒன்று இருக்குது. 1920 ஜெனீவாவில் போட்டாங்க. அதைத்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உலக நாடுகள் ஃபாலோ பண்ணுது இப்போ வரைக்கும். அந்த ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி ஒரு நாட்டை சண்டை போட்டு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க எவ்வளோ தூரம் அந்த சண்டை நிற்கிற வரைக்கும் முன்னேறுறாங்களோ அந்த அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம். இதுதான் அதனுடைய ஜெனீவா ஒப்பந்தம் சொல்லுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலும் 1967 முழு எருசலேமையும் இஸ்ரவேலர்கள் பிடித்து விட்டார்கள். எந்த படி எடுத்தாலும் இஸ்ரவேல் யாருக்கு சொந்தம்? சார், எருசலேம் யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலுக்கு சொந்தம். நீங்கள் ஆவிக்குரியபடி எடுத்துக்கிட்டாலும், வசனத்தின்படி எடுத்தாலும், சரித்திரப்படி எடுத்தாலும், இன்னைக்கு உள்ள சட்டப்படி எடுத்தாலும் எருசலேம் இஸ்ரவேலுக்கு சொந்தம். அல்லேலூயா. இப்போ இந்த நாட்டை பிரித்து கொடுக்கலான்றான்ல, எவனாவது கிரீன்லாண்டை கொடுத்தானா? தன் நாட்டை கொஞ்சம் கிரீன்லாண்டை கொடுக்குறானா? ஆண்டவர் சொல்கிறார்ல, எருசலேமை கிளப்புகிற யாவர் மேலும் சிதைக்கப்படுவார்கள். இவங்க எல்லாம் எருசலேமுக்கு விரோதம் ஓட்டு போட்டவன், பிரான்ஸ் எல்லாம். இப்போ அவன் நாட்டை கையை வச்சோன்னு சண்டை வருது அவனுக்கு. ஏன் கொடுத்துருங்களேன் கிரீன்லாண்டை ட்ரம்ப்புக்கிட்ட? அது தப்பு. அது தப்புனா அப்போ எருசலேமுக்கு கொடுக்கறது மட்டும் எப்படி ரைட் ஆகும் அப்படின்னு நான் கேட்கல, அவங்க கேட்பாங்க. நம்ம கேட்டால் பிரச்சனை வந்துடும். அப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனத்தின்படி எப்படி பார்த்தாலும் எருசலேம் யூதர்களுக்கு தான் சொந்தம், எல்லா வகையிலும் சொந்தம். சரி, ஆண்டவர் சொன்னபடி இப்போ நமக்கு என்னென்னா, ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் மீண்டும் அதே ஸ்தானம் தலைநகராக மாறி வந்து உட்காந்துருச்சு. 3000 வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. 2500 வருஷம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். எருசலேம் வந்துருச்சு. இதில் உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன இதில் பார்க்க போகிறோம்? அவங்களுக்கு வரதில் நீங்கள் ஏன் சப்போர்ட் அவங்களுக்கு எருசலேம் வரதில் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, எருசலேமின் சமாதானத்திற்கு வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஸோ வேண்டிக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு, அதை நாம் செய்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் தாண்டி இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன காலத்தில் இருக்கிறோம். துல்லியமான எருசலேம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம் நமக்குரியது, அதில் நாம் நிற்கிறோம். ஸோ நீங்கள் நானும் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ கடைசியாக ஆண்டவர் எருசலேமில் ஒரு இஸ்ரவேலில் ஒரு யுத்தம் வரும் என்று சொன்னார். அந்த யுத்தத்திற்கு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாசிங்க, இப்போ 2-3 வசனங்கள் வாசிக்கணும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். இந்த யுத்தம் எப்போ வரணும்?
கடைசி வருஷத்துல வரணும். வாசிங்க. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். எதுக்கு விரோதமாய் வருவாய்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு. 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதே எசேக்கியேல் 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை இருக்கு. இஸ்ரவேலுடைய மலைக்கு விரோதமா என்ன வரும்? ஒரு யுத்தம் ஒன்று வரும். இதுதான் நமக்கான மிக முக்கியமான அடையாளம். எருசலேமில் இந்த யுத்தம் இப்பொழுது ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்க, இந்த யுத்தம் இந்த மலைக்காக ஆரம்பிச்சது. எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா, இந்த மலை எங்களுக்கு வேணும்னு அப்படின்னு சொல்லி தான் ஹமாஸ்காரங்க இந்த யுத்தத்துக்காக அவங்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து இந்த யுத்தம் இன்னைய வரைக்கும் போயிட்டுருக்குது. அதுக்கு பேர் அலக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த யுத்தம். இந்த யுத்தம் ஆரம்பிச்சது ஆப்ரேஷன் அலக்ஸா ஃப்ளட்டுன்னு பேர். அந்த மலையில் இருக்கிற அந்த வழிபாட்டு தளத்துக்கு பேர் தான் அலக்ஸான்னு பேர். அந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. இந்த யுத்தமானது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த யுத்தத்தை பற்றினதான எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறதும் அதே சகரியா 12:6 இருக்குது. 12:6 வாசிங்க பார்ப்போம். அந்நாளிலே யூதாவின் தலைவரையும் விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்? வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே என்ன கவனிங்க. யார் வாசிக்கிறாள்? யுத்தம் முடிய போதா? வேகமா போறிய? பொறுமையா வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை. அந்நாளில் யூதாவின் தலைவர் அப்படின்னா அந்நாளில் இருக்கிற யூதாவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்படும் அந்நாளில் உள்ள யூதாவின் தலைவர். அந்த வசனம் அதுக்கு தான் அவங்கள இவ்வளோ நிறுத்தி வாசிக்க சொல்கிறேன். அவங்களுக்கு அது வசனமாக வாசிக்கிறாங்க. நமக்கு அதில் உள்ள விஷயம் ரொம்ப முக்கியம். திருப்பி வாசிங்க அதை. அந்நாளிலே யூதாவின் தலைவர். அந்நாளில் உள்ள யூதாவின் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற பென்யமின் நெத்தன்யாகு. அவர் தான் எருசலேம் தலைநகராகும் போது இருக்கிறவர். ஸோ இவரை பற்றின தீர்க்கதரிசனம் அது. எசேக்கியேல் 37, 24, 25லையும் ஓசியா 3:5லையும் தாவீதை தேடி வருவார்கள் இருக்குல்ல, அதோட கோஇன்சிடன்ஸ் யாருன்னா டேவிட் பென் குரியன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்நாளில் இருக்கிற யூதாவின் தலைவர் அப்படின்னா இன்னைக்கு யூதாவின் தலைவர் யாருன்னா பென்யமின் நெத்தன்யாகு. அந்நாளில் யூதாவின் தலைவரை பென்யமின் நெத்தன்யாகுவை வாசிங்க. விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு. வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இஸ்ரவேல்லேருந்து வலது பக்கம் எகிப்து வரைக்கும் கிட்டத்தட்ட காசா பகுதி, மேற்கு கரை எல்லாம் போகிறாங்க. இந்த பக்கம் வலதுபுறம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் வரைக்கும் இடது வலது 2 பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா லெபனான், சிரியா, ஏமன் பகுதி, கத்தார் வரைக்கும் போய் அடிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் எருசலேமை இஸ்ரவேலை இன்னும் ஒன்றுமே யாரும் செய்யலை. ஈரான் மட்டும்தான் திருப்பி அடிச்சு, லெபனான் அடிச்சிச்சு. ஆனால் எல்லாரையும் திருப்பி அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தேகம், இந்த ஒரு குட்டி நாடு உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பேரை என்ன செய்யுது? எல்லா பக்கமும் அடிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாட்டுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அட்டஸ்டச்சு. இந்த பக்கம் ஈகிப்தோட மேற்கரை பகுதியில் போயிட்டுருக்கு, காசா பகுதியில் போயிட்டுருக்கு, லெபனானில் போகுது, இந்த சிரியாவில் போயிட்டுருக்கு, ஏமன்கிட்ட போகுது, ஈரானில் போகுது, எல்லா பக்கமும் போகுது. சண்டை வந்து அப்படி எல்லா பக்கம். ஏன் இப்படி நடக்குதுன்னா, சகரியா 12:6 நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ அவங்க பழகி பெருகிட்டு அப்படியே எல்லா பக்கமும் திரும்பி போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ கர்த்தர் சொன்னபடி இந்த யுத்தம் இது ஆரம்பிச்சது 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சது. இதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எசேக்கியேல் 38, 39 ரெண்டுத்துலேயும் சொல்லப்பட்டதான மலைகளுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகிட்டு 2 வருஷம் ஆகுது. 23 அக்டோபர் 7, 24, 25 ஆயிடுச்சு, 26க்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ இந்த யுத்தமானது இன்னும் பெருசாகுது, இன்னும் முடிவுக்கு வரல. ஈரான் திருப்பி அடிக்க போகிறான், அடுத்து எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த எசேக்கியேல் 38:5 ஈரானை பற்றி இருக்கும், பெர்ஷியான்னு இருக்கும். ஸோ இந்த யுத்தம் என்ன ஆகும், இதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்றதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த யுத்தம் சமாதானத்துக்கெலாம் வராது. இது அடுத்த லெவலுக்கு தான் போகும்போது மிகப்பெரிய யுத்தமாய் மாறும். இந்த யுத்தத்துக்கு வேறு வழியே இல்லாமல் ரஷ்யா, சைனாலாம் ஒரு பகுதியாக மாறுவாங்க. இன்னொரு பகுதியாக இஸ்ரேல், அமெரிக்கா இவங்கெல்லாம் ஒரு பகுதியாக மாறுவாங்க. மாறி இந்த யுத்தமானது நாம் இன்றைக்கி இருக்கிற லெவலில் சொன்னோம்னா 3ஆம் உலக யுத்தம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய யுத்தமாக மாறும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது இன்றைக்கி நேரத்தில் 2008 இந்த காரியங்களை நாங்கள் போதிச்சுக்கிட்டே வரோம். பைபிளில் உள்ளதை எடுத்து திருப்பியும் சொல்கிறேன், நான் தீர்க்கதரிசி கிடையாது. பைபிளில் உள்ள தீர்க்கதரிசனங்கள் சொல்லிக்கிட்டே வரோம்.
ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018 எருசலேம் தலைநகராக மாறிடுச்சு. இப்போ அடுத்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது மிக முக்கியமான ஒரு யுத்தமானது வேர்ல்டு வைட் தொடங்கணும். அது 2023 ஆரம்பிச்சிருச்சு. அது உச்ச நிலையை அடைய போகுது. இப்போது அப்படி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலையை முழு கண்ட்ரோலும் இஸ்ரவேல் எடுக்கும். இந்த மலையில் மொத்தமும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். இந்த வழிபாட்டு தலத்தில் அவங்க எடுத்துருவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்கிறது நேற்று ஒரு நியூஸ். இப்போது இஸ்ரவேல் என்ன பண்ணியிருக்கு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது நேற்று நியூஸ், நாளைக்கு கூட இது நடக்கலாம். எனக்கு தீர்க்கதரிசனம் தெரியாது, ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும். எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது, அவ்வளோதான் தெரியும். சம்பவம் மட்டும் நடக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஐநா சபையுடைய கட்டடத்தை இஸ்ரவேலில் எருசலேம் இருக்க ஐநா சபை கட்டடத்தை எருசலேம் என்ன பண்ணிடுச்சு, யூதர்கள் இடித்து தரமட்டமாக்கிட்டான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஐநா விட்டு வெளியே வந்துட்டான். ஸோ இப்போ ஐநா சபை இஸ்ரவேலை கண்ட்ரோல் பண்ணாது, கட்டுப்படுத்தாது. அதனால் இப்போ இஸ்ரவேல் என்ன பண்ணுச்சு, ஐநாவுடைய தலைமையகம் ஒன்று இஸ்ரவேலில் இருக்கக்கூடியது, அதை தரமட்டமாக்கிடுச்சு, இடிச்சு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, அவங்க அதுக்கு கீழே நிறையா தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சிட்டான். ஐநா சபையை கை வச்சிருக்கிறாங்க எருசலேம். இப்போ இஸ்ரவேல்காரங்க கை வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஐநாக்குள்ளேயும் இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், மற்ற நாடுகள்லாம் இஸ்ரவேல் மேலே கை வச்சா ஐநா கேட்காது. ஏன்னா நீ என்கிட்ட மெம்பரே கிடையாது, உன்னை அடித்தா நான் கேட்க மாட்டேன், கை விரிச்சிருவாங்க. இது ஒரு வகையில் இருக்குது. இன்னொன்று, நான் ஹெட்லைன்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். ஐநா சபையோட கட்டடத்தை தரமட்டமாக்கி விட்டார்கள். அடுத்து என்ன அல்லக்ஸா மாஸ்கா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுருக்கான். யார்? பிபிசியில் போட்டு வச்சுருக்கான். பிபிசியில் நியூஸில் என்ன சொல்கிறான்னா, இதை இடிச்சிருக்காங்க, அடுத்து அதில் கை வைப்பாங்களோ அப்படின்னு கொஸ்டின் மார்க். இதை கிட்டத்தட்ட 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இதை அவங்க கை வைப்பாங்கன்னு சொல்லி. அவங்களுடைய கடைசி முடிவே இதை கை வைக்கிறது தான். இதை கை வச்சுட்டு இந்த இடத்த மொத்தத்தையும் அவங்க எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. லூக்கா 21:24 வாசி. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அவரோட அர்த்தம் என்னன்னா, இந்த எருசலேமை மொத்தத்தையும் ஹோலி சைட், பரிசுத்த நகரமாக மாற்றணும். அந்த அவனுக்கு, நமக்கு இல்லை, நமக்கு பரிசுத்த நகரம் மேலே இருக்குது, இது பரிசுத்த நகரமாக மாற்றணும். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த வழிபாட்டு தலங்கள் அவன் பரிசுத்த இந்த இடத்துல தான் முதல் தேவாலயம் இருந்துச்சு. இந்த முதல் தேவாலயம் இருந்தது, அங்கே தான் இருந்துச்சு, சாலமன் கட்டினது. அதை நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டார். 2வது செருபாபேல் கட்டினார், அதை தீத்துராயன் இடிச்சிட்டான். இப்போது இந்த வழிபாட்டு தலம் இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டா 3வது தேவாலயம் கட்டணும் அப்படிங்கிறது அவங்க பிளான். 3வது தேவாலயம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய 24:15, தானியேல் புஸ்தகம் 9:27, இது 2இன் அடிப்படையில் 3வது தேவாலயம் கண்டிப்பாக வரும். ஸோ 3வது தேவாலயம் வரதுக்கு முன்னாடி இந்த இடம் அவங்களுக்கு வேணும். இந்த இடம் இருந்தால் தான் 3வது தேவாலயம் கட்டுவாங்க. ஸோ இப்போ அவங்க ஐநா விட்டு வெளியே வந்ததுக்கு ரீசனே ஐநா கட்டடத்தை இடிக்கிறதுக்காகலாம் இல்லை, இந்த இடத்த எடுக்கிறதுக்காக. இந்த இடத்த கை வைக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் கவனிங்க, இந்த இடத்த யூதன் கை வைக்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, புறஜாதியார் காலம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். புறஜாதியார் காலம், புறஜாதியார்னா வேறு யாரும் இல்லை, நம்ம தான், முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். இந்த முடிவுக்கு வந்த உடனே என்ன நடக்கும்னா, அதே லூக்கா 21:28 வாசி. லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது தொடங்கியாச்சு, உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால். இவைகள் சம்பவிக்க, இது தொடங்கி அக்டோபர் 7, 2023 தொடங்கியாச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இதுதான் அந்த மீட்கப்படுகிற காலம் உங்களுக்கும் எனக்கும். இப்போ இயேசு சொன்ன இந்த மீட்பின் காலத்துக்கு முன்னாடி சம்பவிக்க வேண்டிய எல்லாமே சம்பவிச்சிருச்சு. ஆரம்பிக்கல, முடிய போற இடத்துல இருக்கு. இதான் லாஸ்ட் அடையாளம். இந்த இடத்தில் அவர்கள் தேவாலயம் கட்டுவதற்கு இடம் அவர்கள் கைக்கு போகுமானால், அவங்க இதுவரைக்கும் 500 மாஸ்க் இடிச்சிருக்கானுங்க யூதன், சுற்றி எல்லா பக்கமும். இதான் லாஸ்ட் அவன் கை வைப்பான். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உலகத்துக்கே மோசமான காலம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் யுத்தம், மிக கொடுமையான யுத்தம் எல்லாம் நடக்கும். அதுக்கு நடுவில் தான் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும். உங்களுக்கும் எனக்குமான கடைசி அடையாளம் அது. நான் எப்பவும் சொல்கிறேன், நீங்களும் நானும் கடைசி காலத்துக்குரிய மக்கள். நோவா பேழை கட்டும்போது பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருப்பார்.
ஏன் நோவா இப்படி பேழை கட்ட ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரசங்கத்தில் அவர் சொல்லியிருப்பார், இயேசுக்கு ஜலப்பிரளயம் வரப்போது, உலகம் அழிய போது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பைத்தியக்கார மாதிரி நினச்சிருப்பான். 100 வருஷம் நோவா பேழை கட்டுறாரு, கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது, 1 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. பூர்வ உலகத்தையும், அப்போ அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், டெய்லி பிரசங்கம் பண்ணியிருப்பார். 100 வருஷம் பிரசங்கம். 100 வருஷம் முதல்ல ஆரம்பிக்கும் போது பைத்தியக்காரன் நினைச்சிருப்பான். 100வது வருஷத்துலேயும் அவரை பைத்தியக்காரன் தான் நினைப்பான். ஆனால் ஒரு பக்கம் பேழை மேலே வந்துக்கிட்டே இருக்கு, கட்டி பேழையை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, இங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் இவர் பிரசங்கம் ஒரே பிரசங்கம் தான், பைத்தியக்கார பிரசங்கம். சும்மா அழிவு வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான், பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 100வது வருஷம் பேழையும் கட்டி முடிச்சாச்சு. இப்போவும் சொல்லியிருப்பாரு, பேழையை கட்டி முடிச்சிட்டேன் வாங்க, பைத்தியக்காரன் 100 வருஷமாக வரல, இப்போ வரப்போதா. அதுக்கப்புறம் ஜோடா மிருகங்கள் உள்ளே வருது. இப்போவும் ஒரு குரூப் சொல்லுது, அவன் பைத்தியக்காரங்க, சும்மா மிருகத்தெல்லாம் உள்ளே வர வச்சுக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. உலகத்தில் எவ்வளோ மிருகம் இருக்குது, ஒரு ஜோடு தான் உள்ளே வந்திருக்கு, இது மட்டும்தான் காப்பாற்றப்படுமா, மற்றதெல்லாம் அழிஞ்சிடுமா? இன்றைக்கி அதான் கேட்பான். வரப்போது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் போவாங்களா, மற்றவங்களாம் அழிஞ்சிருவாங்களா? கிறிஸ்தவனே கேட்பான், ஏன் இவங்க மட்டும்தான் போவாங்களா, மற்ற கிறிஸ்தவங்களாம் போக மாட்டாங்களா? இப்படி கேள்வி கேட்டே இருப்பான். அவனுக்கு என்ன அடையாளம் வந்தாலும் புரியாது. ஏன்னா அவன் அந்த வருகைக்கு உரியவன் அல்ல. அவனுடைய இருதயம் அதற்கு திறக்கப்படுகிற இருதயம் அல்ல. கர்த்தர் எவன் இருதயத்தை திறக்கிறாரோ அவனுக்கு தான் போகும் அது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த கடைசி எச்சரிப்பை கொடுக்கிறார். நம் கண்களுக்கு முன்பாக பேழை கட்டி முடிக்கப்பட்டு மிருகங்கள் உள்ளே வருகிறது அடையாளமானால், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நம் கண்களுக்கு முன்பாக ஒரு தேசம் உருவாயிடுச்சு, நம் கண்களுக்கு முன்பாக ஒரு தலைநகரம் வந்துடுச்சு, நம் கண்களுக்கு முன்பாக இப்ப துல்லியமாக ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் நடக்குது. ஏறக்குறைய ஆண்டவர் சொல்லி ஜெனீவா ஒப்பந்தம் பால்ஃபர் டிக்ளரேஷன் போடப்பட்டு நம்ம 110வது வருஷத்தில் இருக்கிறோம். யூதனுக்கு கணக்கின் படி வெரி லாஸ்ட் நோவா சொன்னது 100 வருஷம் தான். அவங்க ஒரு வல்லுநர்கள் சொல்றாங்க 120 வருஷம் சுவிசேஷம் சொன்னாருன்னு. ஒரு கூட்டம் கீழ்ப்படியாமல் போன கூட்டம். வேதம் சொல்லுது, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போனவைகள். ஆனால் ஒரு கூட்டம் பேழைக்குள் பிரவேசித்தது. அந்த கடைசி நிமிஷத்துக்கு தான் நீங்கள் நான் வந்திருக்கிறோம். போன வருஷத்தில் நான் வந்ததுக்கும் இந்த வருஷத்துக்குள்ளேயும் அநேக தீர்க்க தரிசனம் உலகத்தில் நிறைவேறி இருக்குது. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துருச்சு எல்லாம். ஸோ இனி அடுத்து வருகிற காலகட்டம் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கர்த்தர் வந்து சபையை கூட்டிகிட்டு போகிற காலகட்டம். இவ்வளோ அடையாளங்கள் நடந்திருக்குது. இந்த மாதிரி அடையாளங்கள் வேற எங்கேயும் எதுலேயுமே இருக்காது, வேற யாரும் கொடுக்கவும் முடியாது. ஆண்டவர் மட்டும் தந்திருக்கிறார் நமக்கு. அதை நிறைவேறத பார்க்கும்படி கிருபை தந்திருக்கிறார். அதை நமக்கு வெளியரங்கமாக காட்டி கொடுத்துருக்கிறாரு. இனி நாம் என்ன செய்ய போகிறோம், அதான் வேலை. இந்த எருசலேமை திருப்பி மாற்றுறதோ, இந்த சண்டையை நிறுத்துறதோ, எதுவும் நமக்கு எதுவுமே இல்லை, நடக்கவும் நடக்காது, இது வாய்ப்பும் இல்லை. அவங்க என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கான அடையாளம். உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளம் என்ன, அது நடந்துக்கிட்டு. இப்போ நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், இந்த வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது மட்டும்தான். பாக்கி வேற அடையாளம் நமக்கு இல்லை. நம்ம ஆயத்தப்படுவோமா, அதான் கேள்வி. இயேசு வருகிற காலம் சமீபம் ஆயிற்று. இன்னும் நீ பெயர் கிறிஸ்தவனாக அல்லது இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆசீர்வாதத்துக்காக தேடுகிறவனாக, இம்மைக்காக மட்டும் அவரை தேடுகிறவனாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் இயேசுவை வெறும் ஆசீர்வாதத்துக்காக தேடுது. ஒரு கூட்டம் கமர்ஷியல், வெறும் வியாபாரம், இயேசு வச்சு பணம் சம்பாதிக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசுவை என்டர்டைன் பண்ற கூட்டம், ஜாலியா சினிமாக்கார மாதிரி என்டர்டைன் பண்றது. இன்னொரு கூட்டம் இயேசுவை வச்சுட்டு அரசியல், தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமான்றதை மட்டும் பார்க்கணும். பரலோகத்துக்கு வருகையில் போக முடியுமான்னு பார்க்கணும். நீ எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணங்கிறது முக்கியமே இல்லை. இயேசு வரும்போது கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்கிறோங்கிறதா முக்கியம். நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு ஆண்டவர் கேட்பாரு. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. எனவே இது கடைசி காலம். நீ உன்னுடைய சபை போதகரை ஏமாத்திரலாம், விசுவாசியை ஏமாத்திரலாம்,
கணவனை ஏமாத்திரலாம், மனைவியை ஏமாத்திரலாம், பெற்றோரை ஏமாத்திரலாம், பிள்ளைகளை ஏமாத்திரலாம். கர்த்தரை ஏமாற்ற முடியாது. உன்னை நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் அந்த நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை அவர் வச்சுக்கிட்டார். நம்மக்கிட்ட கொடுக்கல, அவர் வச்சுக்கிட்டார். இப்போ நியாயம் தீர்க்கிற தேவன் வரப்போகிறார். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த இயேசுவை சந்திக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம்தான். வேதம் சொல்லுது, மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மறுரூபமாக்குற இடத்துல நீங்கள் நான் இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்போமா? அது மட்டும்தான் இப்போ கேள்வி. வெளிப்படுத்தல் 7:9 சொல்லுது, வெள்ளை அங்கிகளை தரித்துக்கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அந்த கூட்டத்தில் நீங்கள் நான் இருப்போமா? அதான் கேள்வி. சபைக்கு எப்படி வரோம் போறோங்கிறது ரெண்டாவது. கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? சிலர்லாம் சபைக்கு வந்து போறதுலே சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறிய. சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஆனால் சபைக்கு வருகிறது மட்டும் பத்தாது. பையன் நல்ல பேக் எடுத்துக்கிட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டிக்கிட்டு நல்ல புக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனால் பாஸ் ஆக மாட்டான். அங்கே சொல்லி கொடுக்கறத படித்து எக்ஸாம் எழுதினா தான் பாஸ் ஆகும். அதே தான் சபையில் என்ன சொல்லி கொடுக்க போறாவோ அதை கேட்டு மனம் திரும்பி தேவனை சந்திக்க ஆயத்தப்படணும். நான் இந்த சிலருக்கெல்லாம் அந்த சபை பெருமை இருக்கு, டினாமினேஷன் பெருமை இருக்கு. நான் இந்த சபை, நாங்கள்லாம் இந்த டினாமினேஷன். பரலோகத்துக்குள்ள ரெண்டே சாட்சி தான். ஒன்று, உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். there is no denominations. இங்கே நம்ம காலத்தின் கட்டாயம் வேற வழி இல்லை, உருவாக்கிட்டோம். ஆனால் உங்க டினாமினேஷன் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. சபை ஸ்தாபனம் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. பரலோகத்துக்கு போனவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் மட்டுமே உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறவர். ஸோ ஒவ்வொரு நாளும் நீ ஆயத்தப்படு. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படணும். 1 கொரிந்தியர் 11 சொல்லுது 31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதான் முக்கியம். நான் வந்துட்டு 300 தடவை பைபிள் படித்தேன், 400 தடவை ஜெபம் பண்ணியிருக்கேன், நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேங்கிறதுலாம் இல்லை. உன் சுய நீதியோ வெளியரங்கமான பரிசுத்தமோ பரலோகத்துக்கு போகாது. உன் உள்ளான மனுஷன் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். இருதயத்தை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இந்த வருகையிலே போகணும்னா முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானசனமும் பைபிள் சொல்லலை. குழந்தையில கொடுத்தது, கொடிக்கு கீழே கொடுத்தது எதுவுமே கிடையாது. ஒரே ஞானசனம் தான் பைபிள் இருக்கு. அந்த ஒரு ஞானசனம் இதுதான். 3வது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு இருக்கு. எபேசியர் 4:30 பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கும் வேறுபாடு இருக்கணும். 4வது, இந்த காரியங்கள்லாம் குறைஞ்சபட்சம் இருந்தால் தான் வருகையில் போக முடியும். சும்மா சர்ச்சில் மெம்பராக இருக்கேன் கூட்டு போயிடுவார்னா கூட்டு போக முடியாது. 3.5 வருஷம் இயேசுநாதர் கூட இருந்தான் ஒருத்தன். பொருளாசக்காரனாக இருந்தான், போக முடியல. திருடனாக இருந்தான், போக முடியல. நீ யார் கூட எந்த சபையில் இருக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இருக்குன்றதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து கூட இருந்தே நீ பொருளாசக்காரனாக இருந்தீங்கன்னா போக முடியாது. எலிசா கூட இருந்தே நீ நாகமான்ட்ட போய் காசு வாங்கணும்னா இருந்தால் போக முடியாது. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்து ஆடு மேடை மேலே பாசம் வச்சுட்டு கர்த்தர் சொன்னதை கேட்காம இருந்தால் நீ ராஜாவாக இருக்க முடியாது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கே, நாங்களாம் கிறிஸ்டின் ஆனால் பரலோகத்துக்கு கண்டிப்பாக போயிடுவானு. யார் சொன்னது? கிறிஸ்தவன் பரலோகத்துக்கு போவான் பைபிள் சொல்ல, பரிசுத்தவன் பரலோகத்துக்கு போவான் தான் இருக்கு. எல்லா கிறிஸ்தவனும் எங்கே போவான்? எப்படி இருக்கு? சபைக்கு குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் உட்காந்துருக்கான், இந்த கிறிஸ்தவன் போவானா? சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தன் வட்டி கொடுக்குறான், இவன் போவானா? எப்படி போவான்? சபைக்குள்ள 2 பொண்டாட்டிக்காரன் உட்காந்துருக்கான், போயிடுவானா? நினச்சிக்கிட்டு இருக்காங்க சபையில் எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னு. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்படியெல்லாம் உங்கள் சபையில் உள்ள பாஸ்டர் பேசினார்னா வேற சபைக்கு போயிடுவியா, உடனே வேற சர்ச்சுக்கு கிளம்பி போயிடுவியா. எங்கேயாவது ஒருத்தர் அதே மாதிரி சபை நடத்திட்டு இருப்பா, அவங்ககிட்ட போயிடுவியா. அதனால தான் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன விட்டு போனாலும் சோத்திரம், பிரைஸ் தர்லார்ட். இல்லையா, இந்த ஆளை திருப்பி கூப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள், அதுவும் பிரைஸ் தர்லார்ட். ஆனால் இன்றைக்கி நான் பேசி தான் போவேன். கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்கள்கிட்ட கடினமாக பேசணுன்ற எங்களுக்கு அவசியம் இல்லை.
ஆனால் இங்கே வந்த கூட்டம் அப்படியே பரலோகத்துக்கும் வரணும், அவ்வளோதான் இங்கே தேவை. நான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்தில் எங்கே இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது, திருச்சபைக்குள்ளே வந்தால் தான் போக முடியும், அது வானத்தின் வாசல். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்து ஒருத்தன் பரலோகத்துக்கு போகணும்னா அதை விட கொடுமை உலகத்திலே ஒன்றும் கிடையாது. அதான் லாஸ்ட். அங்கே வந்துமே ஒருத்தன் பரலோகத்துக்கு போகாமல் கைவிடப்படுறான்னா அவனை விட துரதிர்ஷ்டசாலி உலகத்தில் இருக்க முடியும். நான் எப்பவும் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், விரும்புகிறேன், சபைக்குள்ளே ஒருத்தன் காலை வச்சுட்டு நரகத்துக்குள்ளே அவன் கால் வைக்கவே கூடாது. சபை தான் கடைசியாய் பரலோகத்துக்கான இடமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நமக்கும் கர்த்தர் அதை சொல்லுகிறார். நாம் அத்தனை பேரும் தேவனை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்க வேண்டும். ஏமேன். ரட்சிக்கப்படாமல் ஒரு வேளை பின்மாற்றம் அடைஞ்சிருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைஞ்சிருந்தா கூட இன்றைக்கி ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். கடைசி நிமிஷம், லாஸ்ட் மினிட்டு, கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுக்க ஒருத்தன் கல்லனா வாழ்ந்தான், கடைசி சில மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கி அப்படியே எஸ்கேப் ஆகி பரதேசி போயிட்டான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு இப்போ வந்திருக்குது. இது வரைக்கும் எப்படி இருந்தோன்றதில்லை, இன்னையிலேருந்து ஆண்டவருக்கு முன்பாக. ரெண்டாவது, ஒருவேளை தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. இதுதான் சான்ஸ். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்னா ஒரு திருச்சபைக்கு போங்க, ஆவிக்குரிய திருச்சபைக்கு போங்க, தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்குற திருச்சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா? நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஜெபிச்சு அவங்க கையில் கொடுத்துருவேன். 5 minutes. எல்லாம் கண்களை மூடுவோம். ஒன்று கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் ஓர வச்சுருங்க. நீங்கள் என்ன விசுவாசி, எந்த சபைக்கு விசுவாசி, எந்த டினாமினேஷனுக்கு விசுவாசி, எத்தனை வருஷம் விசுவாசி, உங்களுக்கு என்னென்ன ஊழியக்காரங்களெல்லாம் தெரியும், அவங்களுக்கு உங்களை தெரியும். இந்த பெருமையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுடுங்க. நீங்கள் என்ன ஊழியக்காரர், என்ன ஊழியம் பண்ணுறோம், என்ன ஊழியம் எத்தனை வருஷம் பண்ணுறோம், என்ன டினாமினேஷனில் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களாங்கிறத மட்டும் பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக உங்களால் நிற்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிதா? ஒருவேளை உங்களுக்கே அது இல்லை, இன்னும் கொஞ்சம் காரியங்கள்லாம் எனக்குள்ளே தடையாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இது ஒப்பு கொடுக்குறதான ஒரு நேரம். அவ்வளோதான். ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்னும் வருகை வரவில்லை. இது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. கண்களை மூடி ஒரு நிமிஷம் மட்டும் அமைதியாக என்னென்ன காரியங்கள் இன்னும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிறது. ஏசாயா சொல்கிறார், உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் சுவரை போல் இருக்கிறது. அது ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் திரும்பி போகும்போது ஒரு நிச்சயத்தோடு போகணும். இந்த ராத்திரி இயேசு வந்தால் நான் போவேன், என் குடும்பம் போகும். ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு ஆயத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. எலியா சொல்கிறாரு, இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அப்படி ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். நான் அவரை சந்திக்க போவேங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும். உங்களுக்கே சந்தேகம் வரக்கூடாது. ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த நேரத்தில் எல்லா கண்களை மூடி இருப்போம். அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, குழந்தையில் எடுத்தேன், இல்லை எடுக்கவே இல்லை, எனக்கு அது ஞானஸ்நானத்தை பற்றி தெரியாது, இல்லை நான் தப்பாக எடுத்துட்டேன், நான் அந்த ஞானஸ்நானத்துக்கு தண்ணியில் மூழ்கி எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க இருந்தால் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க, நான் இது வரைக்கும் எடுக்கலை, இன்றைக்கி எடுக்க ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும், இது வரைக்கும் எடுக்கலை, இன்றைக்கி எடுக்க ஒப்பு கொடுக்குறவங்க. ஒரு சில நிறைய கரங்கள் இருக்கிறதே. இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்துட்டு போங்க. இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை உங்கள் சபையில் ஞானஸ்நானம் தண்ணியில் மூழ்கி கொடுப்பாங்கன்னா அங்கே போயிடுங்க. கொடுக்க மாட்டாங்கன்றவங்க மட்டும் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. அவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், இன்னைக்கு பேசி இருக்கிறார். அவர் வருகை சமீபம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் இந்த வருகையில் பிரவேசிக்கணும். அந்த இமை பொழுது நாங்கள் விட்டுறக்கூடாது. இன்னிலிருந்து எங்களுக்குள்ளே ஒரு ஆயத்தம். அண்ணாந்து வானத்தை பாருங்கள் என்று சொல்லப்பட்டபடி, உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லப்பட்டபடி, இனி ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். அவர் வரும்பொழுது, எக்காலம் தொனிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருக்கும் போது நாங்களும் மறுரூபமாக வேண்டும். அப்படி ஒரு நிச்சயம், அப்படி ஒரு தீர்மானம், அப்படி ஒரு விருப்பம் உங்களுக்கு வருமானால்
உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நானும் என் வீட்டாரும், ஆண்டவரே நீர் வரும்போது எங்கள் திருச்சபை முழுவதும், என்னை நம்பி கொடுத்த குடும்பம், என்னை நம்பி கொடுத்த திருச்சபை அத்தனையும் எடுத்துக்கிட்டு நான் வரணும்ப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு எவ்வளவாய் பிரயாசப்படுகிறீர் ஆண்டவரே. நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்மாக்களில் ஒன்றை கூட தவற விடக்கூடாது என்பதில் நீ எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. காணாமல் போன ஒரு ஆட்டை தேடுகிற எங்கள் ஆண்டவர், இதோ இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும்பொழுது இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவர்களாக இராதபடி அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை பாராட்டும். உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ இழுத்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைங்கப்பா. ஆண்டவரே, ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.